வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். ஆரியர்களின் ஆதிக்கமெல்லாம் இடைக்காலத்தில் தான் ஏற்பட்டது. சங்க காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். நாம் நுணுகி பார்த்தால் சங்க காலத்திலும் பார்ப்பனர்களின் ஆதிக்கம் இருப்பது தெரிய வருகிறது. புறநானூற்றின் 43வது பாடலை தாமுப்பல் கண்ணனார் என்னும் புலவர் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டில் அவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். அவரும் சோழன் நலங்கிள்ளியினுடைய தம்பி மாவளவனும் வட்டாடுகின்றனர். அந்த விளையாட்டில் தாமுப்பல் கண்ணனார் ஒரு காயை எடுத்து மறைத்து வைக்கிறார். அதை பார்த்துவிட்ட மாவளவனுக்கு கோபம் வருகிறது. இப்படி செய்யலாமா என்று கேட்டவுடன் அதற்கு தாமுப்பல் கண்ணனார் சொல்லுகிறார், ஆர்புனை தெரியல் நின் முன்னோரெல்லாம் பார்ப்பனர் நோவன செய்யார். உன்னுடைய முன்னோர்கள் யாரும் பார்ப்பனர்கள் மனம் நோவும்படி ஒரு சொல்லை கூட சொல்ல மாட்டார்கள். நீ பேசுவதை பார்த்தால் நீ சோழன் மகன் அல்லை என்று தோன்றுகிறது என்று சொன்னவுடன் அவன் அஞ்சி நடுங்கி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கிறான். தவறு செய்தவர் அந்த பார்ப்பன புலவர், மன்னிப்பு கேட்டவன் மன்னன். இதுதான் அன்றைய நிலையாகவும் இருந்திருக்கிறது. அதே போலத்தான் பதிற்றுப்பத்தின் 24வது பாடலும் நமக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. பாலை கௌதமனார் என்பவர் எழுதியிருக்கிற அந்த பாடல் பல்யானை செல்கெடு குட்டுவனுக்கு அந்தணருக்கு எப்போதும் அடங்கி போக வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறது.